அதுக்குள்ள அந்த நன்றியை மறந்துட்டியா என்றான். அவனுடைய குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. நான் அதை மறக்காததுனால தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஹரீஷ். இல்லாட்டி என் அண்ணனோட ஆளுங்களை அடித்ததுக்கு அவன் உன்னை வெட்டி புதைச்சிருப்பான். ஸோ நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு பதிலுக்கு திருப்பி பண்ணிட்டேன். நமக்குள்ளே இப்போ கணக்கு நேராயிடுச்சு என்ற ஜெசிகாவை முறைத்து பார்த்தான் ஹரீஷ். இப்போ மட்டும் என்னவா, கிட்டத்தட்ட செத்து தான் பொழைச்சி வந்திருக்கேன். உன் அண்ணனோட ஆளுங்களால் என் உடம்புல எத்தனை கத்தி குத்தி விழுந்துருச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஹரீஷ் கோபமாக கேட்க, உன்னை யார் தேவையில்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்ற போக சொன்னது? அண்ணனுக்கு அந்த திவ்யாவோட ஹஸ்பண்ட் கூட பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. என் அண்ணனோட ஆளுங்க அதுக்காக தான் அவளை துரத்துனாங்க. அதில் சடனாக உள்ளே வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டது நீ தான். நீ அடித்ததில் இன்னும் அவங்களில் பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. என் அண்ணன் உன் மேலே கொலை வெறியாக இருந்தான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி உன் உயிரை காப்பாற்றினேன் என்று அவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக கூறிய ஜெசிகா ஹரிஷை பார்த்து தோள்களை குலுக்கினாள். நான் உன்னை நல்ல பொண்ணுலாம் நினச்சேன். உன் அண்ணன் அவனுக்கு நேரடியாக சம்பந்தமே இல்லாத இன்னொரு பொண்ணை கடத்த சொன்னதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற. அது சரி, இப்போ நீயும் அதைத்தானே பண்ணியிருக்க? உங்கள் குடும்பமே இப்படி தான் போல என்று ஒரு கசந்த சிரிப்புடன் சொன்னான் ஹரீஷ். நான் நல்ல பொண்ணா இல்லையான்னு யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அன்னைக்கு மட்டும் நீ குறுக்க வராமல் இருந்திருந்தா என் அண்ணன் நினச்ச காரியம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். ஜெசிகா மறுபடியும் அதையே பேச ஹரீஷுக்கு எரிச்சலாக வந்தது. ஜீவா என்னோட உயிர் நண்பன், சொல்லப்போனால் எனக்கு அண்ணன் மாதிரி. அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி என்னால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அன்றைக்கி ஐராவோட ஃபங்க்ஷனில் யாருனே தெரியாத ஒன்றை எதுக்கு வம்புன்னு நினச்சி நான் காப்பாற்றாமல் விட்டுருந்தா இப்படி நீ என் முன்னாடி உட்காந்து திமிரா பேசிகிட்டு இருக்க முடியுமா என்று அவளுடைய முகத்தை பார்த்து நேரடியாக கேட்டான் ஹரீஷ். உடனே அவளின் முகம் லேசாக மாற, பாஸ்டில் நடந்ததை பற்றியெல்லாம் நான் இப்போ உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு என்று அவள் சொல்ல ஹரீஷ் இவளையா நாம் காப்பாற்றினோம் என்பது போல பார்த்தான். இதை சொல்கிறதுக்காக என்னை கடத்திட்டு வந்த? ஹரீஷ் கேட்க ஜெசிகா பதில் எதுவும் பேசாமல் யோசனையோடு அமர்ந்திருந்தாள். நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஓ முகத்தையே பார்த்துட்டு இருக்கிற பொறுமெல்லாம் எனக்கு இல்லை என்ற ஹரீஷ் சட்டென்று மூச்சை பிடித்து உடலை ஒரு குலுக்கு குலுக்க அவனை சுற்றி கட்டியிருந்த கயிறுகள் பட்டென்று தெரித்து விழுந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஜெசிகாவால் அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. கயிறுகளை உதறிவிட்டு அந்த சேரில் இருந்து சிங்கம் போல சீறி எழுந்த ஹரீஷ் அடுத்த நொடியே அவளுடைய கழுத்தில் கை வைத்தான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா ஹரீஷ்? சரி, இங்கே முடிஞ்சா என்னை கொல்லு பார்க்கலாம் என்றாள் ஜெசிகா. அவளுடைய கண்களில் ஹரீஷின் மீதான திகைப்பு தெரிந்ததை தவிர சுத்தமாக பயமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஹரீஷ், இது என்னோட தனிப்பட்ட எஸ்டேட். இன்னும் 100கணக்கான பேர் இங்கே இருக்காங்க. என்னை ஏதாவது பண்ணிவிட்டு நீ ஈஸியாக வெளியே போயிடலான்னு மட்டும் நினச்சிடாத. ஜெசிகா அவனை மிரட்டினாள். என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாத. எப்படி பார்த்தாலும் என்னோட லைஃப்பை விட உன்னோட உயிருக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உன் கழுத்தில் கத்தியை வச்சே என்னால் இங்கிருந்து தப்பிச்சிட முடியும். ஹரீஷ் அலட்சியமாக கூற இப்போது ஜெசிகாவின் கண்களில் சின்னதாக ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. அவளை நேருக்கு நேராக பார்த்த ஹரீஷ், அப்புறம் எனக்கு ஒன்றும் உன்னை கொல்லணும்லாம் ஆசை இல்லை. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட. நானாக ஒன்று இங்கே வரல, நீ தான் என்னை கடத்திட்டு வந்திருக்க. ஸோ நீயே என்னை திருப்பி அனுப்பி வச்சிரு என்று ஹரீஷ் சொல்ல அந்த இடமே ஒரு நிமிடம் அமைதியில் மூழ்கியது. ஜெசிகா தான் அந்த அமைதியை முதலில் கலைத்தாள். உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாமல் நாம் ஒரு டீலுக்கு வரலாமா? ஜெசிகா கேட்க அவளுக்கு தன்னிடம் வேறெதுவோ தேவைப்படுகிறது என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான். உனக்கு ஏதாவது வேணும்னா நேரடியாக சொல்லு ஜெசிகா என்று அவன் கேட்க, நீ அண்ணன் ஆண்டனிக்கு ஒரு ஹெர்பல் டேப்லெட் கொடுத்ததா என் அண்ணன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு கௌதமுக்கும் நீ அதே மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இன்னும் அந்த மாதிரி மாத்திரைங்க இருக்கா கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பேராசை தெரிந்தது. ஓ, இதான் விஷயமா? இதுக்காக தான் இத்தனை ட்ராமாவா? என்கிட்ட நார்மலாக வந்து கேட்டிருந்தாவே நான் பதில் சொல்லியிருக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு என்னை கடத்திட்டு வந்து இத்தனை ஃபர்னிச்சரை உடைச்சி இப்படி சுற்றி வளைச்சி கேட்குற என்று ஹரீஷ் சிரித்து கொண்டே கேட்டான். அதை விடு, நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தேன்னா இங்கே நடந்த எல்லாத்தையும் நாம் அடியோடு மறந்துடலாம். அதோட நீ இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்கும் நான் உத்தரவாதம் தரேன் என்றாள் ஜெசிகா. உனக்கு அந்த டேப்லெட் வேணும் அவ்வளோதானே என்ற ஹரீஷ் பாக்கெட்டில் கைவிட, அப்படின்னா நிஜமாவே இப்போ உங்ககிட்ட அந்த டேப்லெட் இருக்கா? ஜெசிகா ஆர்வத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் கேட்டாள். ஜெசிகா பல வருஷங்களாக பிஸ்னஸ் செய்து வந்தாலும் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர முடியவில்லை. அவளுக்கு இருக்கும் புத்திசாலித்தனமும் கவனமும் அவளுடைய பிஸ்னஸை ஓரளவிற்கு பெரிதாக்க உதவினாலும் அவள் நினைத்த இலக்கை அடைய இன்னும் ஏதாவது தேவைப்பட்டது.
இந்த நேரத்தில்தான் ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட பலன்களை பற்றி ஆண்டனி அவளிடம் விவரிக்க, அப்படி ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் ஆர்வம் ஜெசிகாவுக்கும் வந்தது. ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதுபோன்ற ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஹரிஷையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. குமரன் குடும்பத்தின் ஏலத்திற்கு வந்து அங்கு ஏலத்தில் விடப்பட்ட ஹெர்பல் டேப்லெட்டை அவள் வாங்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் ஒரு முதியவர் அந்த மாத்திரையை வாங்கி உண்டுவிட, அதற்கு பின் நடந்த கலவரத்தை எல்லாம் அவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அங்கு வைத்து ஹரிஷின் செயல்களை கவனித்த அவள் அவனை சந்தித்து அந்த டேப்லெட் பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தபோது அவன் ஜெயிலுக்கு போயிருந்தான். திரும்பி வந்தவன் திவ்யாவை காப்பாற்றுவதற்காக ஆண்டனியின் ஆட்கள் மீதே கை வைக்க, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஜெசிகா அவனை கடத்தி வந்திருந்தாள். இதையெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருந்த போதே ஹரிஷ் தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட்டை எடுக்க, ஜெசிகாவின் கண்கள் ஆசையில் ஜொலித்தது. ஆனால் அடுத்த நொடியே அவன் அதை வாயில் போட்டுக்கொள்ள, ஏன் இப்படி செஞ்ச ஹரிஷ் என்று சோஃபாவில் இருந்து எழுந்து ஆவேசமாக கத்தினாள் ஜெசிகா. கைக்கு எட்டியது அவளுடைய வாய்க்கு எட்டவில்லை. அவளால் இந்த முறை ஆத்திரத்தை அடக்கவே முடியவில்லை. ஆக்சுவலாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ என்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹரிஷ் கூறி முடிக்கும் முன்பே அங்கு சுவற்றில் இருந்த ஒரு வாளை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் ஜெசிகா. அவள் வாழ்வீச்சில் பிரத்யேக பயிற்சி பெற்றவள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒன்று, ஹரிஷ் சின்ன வயதிலேயே எல்லா தற்காப்பு கலைகளையும் கரைத்து குடித்தவன் என்பதுதான். சரால் என்று ஒரே நொடியில் அவள் வீசிய வாள் முனையிலிருந்து விலகிய ஹரிஷ் அவளை சுற்றி கொண்டு சென்று அதே இடத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு வாளை எடுத்தான். அடுத்த சில நிமிடங்கள் அங்கு வாள்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சண்டை போட, ஹரிஷ் வாழ்வீச்சில் இந்த அளவிற்கு திறமையானவனாக இருப்பான் என்பதை ஜெசிகா சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவள் சோர்ந்து போன ஒரு மைக்ரோ செகண்டை பயன்படுத்தி கொண்ட ஹரிஷ் அவளுடைய வாளை தட்டிவிட அது சுவற்றில் மோதி கீழே விழுந்தது. அதை பார்த்து ஆவேசமடைந்த ஜெசிகா, நான் இன்னைக்கு உன்னை கொல்லதான் போறேன் என்று மீண்டும் கத்தினாள். அப்படி மட்டும் நீ என்னை கொன்னேனா அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹெர்பல் மெடிசனும் கிடைக்காதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஹரிஷ் கிண்டலாக கூற. அப்படின்னா உன்கிட்ட இன்னும் அந்த மருந்து இருக்கா என்று ஜெஸ்ஸி நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள். இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி அவள் தீவிரமாக தேடிய போது ஹரிஷ் அவளுடைய அண்ணனுக்கு கொடுத்த டேப்லெட் ரொம்பவே ரேர் ஆனது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதெப்படி ஹரிஷிடம் வேண்டிய அளவிற்கு இருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை. என்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தேவையில்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் உனக்கு எவ்வளோ டேப்லெட் வேணுமோ அந்த அளவுக்கு என்னால் தயாரித்து தர முடியும் என்று ஹரிஷ் கூற, நீ 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 போய் தானே சொல்கிற என்று ஜெசிகா மிகவும் அதிர்ச்சியுடன் கேட்டாள். அங்கு மேஜையில் இருந்த ஒரு கிண்ணத்தை எடுத்தவன் அவளை நம்பிக்கையுடன் பார்த்தான். அதன் பிறகு அந்த வீட்டின் கிச்சன் எது என்று கேட்டவன் நேராக அதற்குள் சென்றான். அந்த டேப்லெட் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்தவன் அந்த எஸ்டேட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்திற்கு சென்றான். அங்கு சில செடிகளை பறித்து வந்தவன் எல்லாவற்றையும் தனித்தனியாக எடுத்து வைத்தான். ஜெசிகா அவன் செய்வதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, இதை செய்யறதுக்கு கொஞ்ச நேரமாகும் என்ற ஹரிஷ் அதன் பிறகு அவளை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான். சிறிது நேரத்தில் அந்த அறை முழுவதும் ஒரு வித்தியாசமான வாசனை பரவ, கடைசியாக அந்த கிண்ணத்தில் இருந்த மருந்தை வைத்து 4 மாத்திரைகளை உருவாக்கியிருந்தான் ஹரிஷ். நிஜமாவே உனக்கு இந்த மாத்திரைகளை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியுமா? அவன் செய்வதையெல்லாம் நேரில் பார்த்த பிறகும் ஜெசிகாவால் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் நான் தயாரித்த முதல் மாத்திரை. இதே மாதிரி ஒரு வீட்டோட கிச்சனில் தான் அந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் சொன்ன ஹரிஷின் மனதிற்குள் அன்று கயல்விழியின் வீட்டில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. இந்த டேப்லெட்டோட பேர் என்ன? நான் பிளாக் மார்க்கெட்டில் விசாரித்தப்போ ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு நீ கொடுத்த மாத்திரையை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. அதனால தான் அது ரொம்ப ரேரான ஒன்றுன்னு நான் நினச்சேன். ஜெசிகா உண்மையை கூறினாள். இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் இதுக்கு எந்த பேரும் வைக்கல. வேணா இனிமே நாம் இதை பவர் பில்னு சொல்லலாம் சொன்ன ஹரிஷ் அதிலிருந்து 3 மாத்திரைகளை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உருட்டினார். எனக்கு ஒன்று கொடு. ஆர்வமாக கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பொறாமையின் சாயல் தெரிந்தது. விட்டால் அவனுடைய கைகளில் இருக்கும் எல்லா மாத்திரைகளையும் பறித்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விடுவாள். அந்த அளவிற்கு அதன் மீது வெறியாக இருந்தாள். இது மேல நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கியா என்ன? ஹரிஷ் கிண்டலாக கேட்க, இந்த டேப்லெட்டுக்காக உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறதுலே உனக்கு அது புரியலையா என்றாள் ஜெசிகா. ஓஹோ என்ற ஹரிஷ் கையில் இருந்த 3 மாத்திரைகளையும் வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினான்.
ஹரிஷின் உடலில் இப்போது இருக்கும் சக்தியின் அளவிற்கு இதில் ஒரு டேப்லெட் எல்லாம் அவனுக்கு போதாது. எவ்வளவு மாத்திரைகளை வேண்டுமானாலும் மிட்டாய் மாதிரி அவன் சாப்பிடலாம். இந்த டேப்லெட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால் அவனுடைய உடல் அதற்கு பழக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் குண்டடிப்பட்ட போதும் சரி, கத்தி குத்துப்பட்ட போதும் சரி, மற்றவர்களை விட அவ்வளவு வேகமாக அவனுக்கு காயங்கள் குணமாகியிருந்தது. ஹாஸ்பிட்டலிலேயே அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் என்னோட டேப்லெட்ஸ் எடுத்த? எனக்காக தானே அதை நீ தயாரிச்ச? ஜெசிகா சின்ன பிள்ளை போல காலை தரையில் உதைத்து கொண்டு சினுங்கினாள். இன்னும் ஒரே ஒரு மாத்திரை அந்த டேபிளின் மீது இருக்க அதை எடுக்க அவளுக்கு யோசனையாக இருந்தது. அவள் எடுக்கும் முன்பாக ஹரிஷ் அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டால் என்ன செய்வது என்று பயந்தாள். எனக்கு இந்த டேப்லெட்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ ஈஸியாக அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது. ஹரிஷ் அந்த கடைசி மாத்திரையையும் எடுத்து கையில் வைத்து விளையாட ஆரம்பித்தான். சாரி ஹரிஷ், உனக்கு கடத்திட்டு வர சொல்லி நான் ஆளுங்களை அனுப்பியிருக்க கூடாது, தயவு செஞ்ச நான் மன்னிச்சிரு என்று அவனிடம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டாள் ஜெசிகா. புருவங்களை உயர்த்திய ஹரிஷ் ஒரு கேலி சிரிப்புடன் அவளை பார்க்க, ப்ளீஸ் என் மேலே இறக்கப்பட்டாவது அந்த டேப்லெட்ஸை கொடு, அதுக்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் என்ற ஜெசிகாவின் பார்வை எந்த பக்கமும் நகராமல் அந்த ஒற்றை மாத்திரையின் மீதே இருந்தது. நான் இதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு பணம் முக்கியமாக தெரியலையே என்ற ஹரிஷ், என்னை யாரும் தலையில் அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று உணர்ச்சிகள் அற்ற குரலில் கூறினான். சாரி, அது என்னோட தப்பு தான், நீ அதுக்கு பதிலாக என்ன வேணா ஒரு அடியை அடிச்சுக்கோயேன் என்று கன்னத்தை காட்டினாள் ஜெசிகா. போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள் அந்த மருந்துக்காக எந்த அளவிற்கு போராடுவார்களோ அதே நிலைமையில்தான் இப்போது ஜெசிகாவும் இருந்தாள். இதற்கு மேல் அவளை சீண்ட விரும்பாத ஹரிஷ், எனக்கு எப்பவுமே பொண்ணுங்களை அடித்து பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் நான் அப்படி வழக்கவும் இல்லை என்றவன் கையில் இருந்த டேப்லெட்டை மீண்டும் கிண்ணத்தில் வைத்து அவளின் பக்கமாக தள்ளினான். ஜெசிகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினாள். ஆனால் அவளை பொறுத்தவரை இது ஆரம்பம் மட்டும்தான். அவளுடைய மனதிற்குள் பெரிய பெரிய திட்டங்கள் இருந்தது. அந்த டேப்லெட்டை விழுங்கியதும் அவளுடைய முகம் சந்தோஷத்தில் மலர்ந்திருந்ததை பார்த்த ஹரிஷ், இப்போதைக்கு நீ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த ஒரு டேப்லெட் போதும், இது நான் உனக்காக கொடுத்த ஒரு ஃப்ரீ சாம்பிளாக வச்சுக்கோ. ஆனால் இனிமேல் உனக்கு டேப்லெட் வேணும்னா நீ என்னை இப்படி கடத்திட்டு வரலாம் கூடாது. உங்கள் அண்ணன் மாதிரி டைரெக்டாக அதுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கோ. அப்புறம் உனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க இந்த மாதிரி ஹெர்பல் டேப்லெட்டுன்னு சொல்லி எதையாவது கொடுத்தா இப்போ செஞ்ச மாதிரி எதையும் யோசிக்காமல் பாஞ்சிட்டு போய் வாங்கி சாப்பிடாத. சில டேப்லெட்ஸுக்கெல்லாம் சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதோட பவரை உன்னால் தாங்கிக்க கூட முடியாது. நான் சொல்கிறது புரியுதில்ல, கொஞ்சம் கவனமாக இரு என்று பொறுமையாக எடுத்து கூறினான். என்னதான் அவள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டாலும் இதற்கு மேல் ஹரிஷால் அவள் மீது கோபப்பட முடியவில்லை. இந்த ஹெர்பல் மெடிசன் மீது இருக்கும் ஆர்வக் கோளாறில் ஏதாவது வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவாளோ என்று பயந்தான். அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு அட்வைஸ் செய்தான். ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்த ஜெசிகா அவன் சொன்னதையெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்கி கொண்டு தலையாட்டினாள். இந்த ஹெர்பல் மெடிசன் மீது இருக்கும் ஆர்வக் கோளாறில் ஏதாவது வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவாளோ என்று பயந்தான். அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு அட்வைஸ் செய்தான். ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்த ஜெசிகா அவன் சொன்னதையெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்கி கொண்டு தலையாட்டினாள். சரி, அப்படின்னா நான் கிளம்பலாம்ல இப்போ? ஹரிஷ் கூலாக கேட்க ஜெசிகா அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தவள் ஹரிஷையும் பக்கத்தில் உட்காரச் சொல்லி சைகை செய்தாள். குழப்பத்துடன் அவளை பார்த்த ஹரிஷ், நீ என்ன செய்கிற ஜெசிகா? அதான் நீ கேட்ட மாதிரி நான் டேப்லெட்டை கொடுத்துட்டேன்ல, இன்னும் உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? எனக்கு ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு, சாவகாசமாக உட்கார்ந்து உன் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை என்று எரிந்து விழுந்தான். அவன் பொறுமை இழப்பதை பார்த்த ஜெசிகா, இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி நீ எனக்கு கற்றுத்தரணும் ஹரிஷ் என்று நேரடியாக அவனிடம் கேட்டாள். என்ன, நீ இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்க விரும்புறியா? இந்த முறை ஹரிஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். இதுவரை அவனிடம் டேப்லெட் வாங்கிய யாரும் இப்படி கேட்டதில்லை. முதல் முறையாக ஜெசிகா அப்படி கேட்கவும் ஹரிஷுக்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. சப்போஸ் இவ கேட்குற மாதிரி இந்த சீக்ரெட்டை நான் இவளுக்கு கற்றுக் கொடுத்தா ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. ஆமாம் ஹரிஷ், இந்த விஷயத்தில் நீ என்னோட குருவாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஜெசிகா வேகமாக சொன்னாள். ஆனால் நானே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தருக்கு குருவாக இருக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. அப்புறம் இது நீ நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் கற்றுக்கிற ஒன்றுன்னு எனக்கு தோணலை. உண்மையிலேயே
உனக்கு அதில் ஆர்வமும் திறமையும் இருந்தா அதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்று மனதில் பட்டதை அவளிடம் கூறினான் ஹரிஷ். இந்த ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை அது ஒரு பெரிய கடல் போன்றது. ஹரிஷ் இப்போதுதான் அதில் கால் நனைத்திருக்கிறான். இன்னும் மூழ்கி முத்தெடுக்கவெல்லாம் நிறைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். அவனுக்கே இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஜெசிகாவின் கோரிக்கையை நிராகரிப்பதுதான் நல்லது என்று முடிவு செய்தான். அதை அவளிடம் சொல்வதற்கு அவன் முயற்சி செய்ய, ஹரிஷ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோயேன், இதை நான் உண்மையான ஆர்வத்தோடு தான் கேட்குறேன். ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படவும் தயாராக இருக்கேன். அதுக்கு முதல்ல நீ என்னை நம்பணும் என்று உருக்கமான குரலில் கூறிய ஜெசிகாவின் வார்த்தைகளில் நடிப்பு தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அவ்வளோ திமிரா பேசின அதே பொண்ணு தானே இது? என்ன இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்? இதில் எது இவளோட உண்மையான கேரக்டர்னு தெரியலையே. ஆனால் இப்போ அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நிஜமான இன்ட்ரெஸ்டோடு தான் கேட்குற மாதிரி தெரியுது. இப்போ என்ன சொல்கிறது என்று யோசித்தவனுக்கு அவளுடைய முகத்தில் அடித்தது போல முடியாது என்று சொல்ல மனம் வரவில்லை. ஹரிஷ், இதை கற்றுக்கிற விஷயத்தில் நான் உன்னை முழு மனசாக குருவாக ஏற்றுக்கிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே செய்வேன். முக்கியமாக ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் எப்பவும் உன் பேச்சை மீறவே மாட்டேன். ஜெசிகா சத்தியம் செய்வது போல உறுதியுடன் கூறினாள். அவளுக்குள் இப்பொழுது ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. வெறுமனே அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வதை விட அதை உருவாக்க கற்றுக்கொண்டால் அவளுடைய வாழ்க்கை வேறொரு லெவலில் மாறும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதன் பிறகு அவளுக்கு இந்த வானம்தான் எல்லையாக இருக்க முடியும். ஜெசிகாவை பொறுத்தவரை அவளுக்கு எப்போதுமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட விருப்பம் இருந்ததில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஹரிஷ் அந்த டேப்லெட் தயாரித்த விதத்தை அருகில் இருந்து பார்த்தவள் அதை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அப்படி செய்வதன் மூலம் அவள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதுடன் எத்தகைய தடைகள் வந்தாலும் எளிதாக தகர்த்துவிட்டு முன்னேறி செல்ல முடியும் என்று நம்பினாள். அதனால் இதற்கு ஹரிஷை சம்மதிக்க வைக்க அவள் என்ன செய்யவும் தயாராக இருந்தாள். இதை பற்றி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஹரிஷ் தயக்கத்துடன் சொன்னான். அப்படியா? அப்படின்னா நீ இதை பற்றி யோசிக்க தயாரா இருக்கியா? கேட்ட ஜெசிகாவின் குரலில் அதீத உற்சாகம் தெரிந்தது. அதுக்காக ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக வேண்டாம், நான் இப்போதைக்கு யோசிக்கிறதா மட்டும்தான் சொன்னேன். ஹரிஷ் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் பதில் சொன்னான். பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தில் எவ்வளோ சின்சியராக இருக்கேன்னு உனக்கு நிரூபிச்சா நீ கண்டிப்பாக நான் கேட்டதுக்கு ஓகே சொல்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ற ஜெசிகா ஒரு பெரிய சிரிப்புடன் சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். சரி, நான் இதை பற்றி யோசிக்கிறேன் என்றவன், இப்போவாவது நான் கிளம்பலாமா என்று கேட்டான். தாராளமா குருவே. இல்லை, இது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும்? பேசாமல் பாஸ்னு சொல்கிறேன், அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜெசிகா அதே உற்சாகத்துடன் கூற ஹரிஷ் எதுவும் பேசாமல் வெளியே வந்தான். வாசலுக்கு வந்த அவன் மீண்டும் ஒருமுறை திரும்பி ஜெசிகாவை யோசனையுடன் பார்த்தான். அவள் கேட்ட விஷயத்திற்கு முதலில் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தவன் அதன் பிறகு யோசிக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் அவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்திருந்தது. தியானா மீடியாவை பொறுத்தவரை நிகிதா அவனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறாள். ஹோட்டல் மற்றும் வில்லா பிசினஸிற்கு தீபக்கையும் தர்ஷினியையும் தளபதிகளாக நியமித்து விட்டான். இப்போது அவன் அதையெல்லாம் விட பெரிய அளவில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த ஹெர்பல் மெடிசனுக்கு ஜெசிகா மாதிரியான ஒரு ஆள் கூட இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஜெசிகா ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிசினஸில் இருப்பதால் அவள் மார்க்கெட்டிங்கில் கில்லியாக இருந்தாள். அப்படியென்றால் அவளுடைய திறமையை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து பணக்கார மற்றும் பவர்ஃபுல்லான குடும்பங்களை ஒன்றிணைத்து ஹரிஷ் தனக்கு சொந்தமான ஒரு எம்பையரை உருவாக்க முடியும். ஹரிஷுடைய கனவே தனக்கென ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனும்போது அதில் ஜெசிகாவையும் ஒரு தளபதியாக சேர்த்துக் கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே யோசனையோடு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்த ஹரிஷ் அமைதியாக அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். அவன் முன்னால் நிறைய புத்தகங்கள் விரிந்து கிடக்க இப்போதைக்கு அதை பார்க்கும் ஆர்வம் இல்லாமல் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் ஹரிஷ். அப்போது திடீரென்று அவனுடைய தலைக்கு மேல் இருந்த ஃபேன் சுற்றத் தொடங்க திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்ன இந்த ஃபேன் திடீர்னு சுத்துது? யோசித்தபடி சுவிட்ச் போர்டை பார்க்க ஃபேனுக்கான சுவிட்ச் ஆனில் தான் இருந்தது. ஓ, ஈவினிங் கிளம்பும்போது கரண்ட் இல்லாதனால ஃபேனை ஆஃப் பண்ணாமலே போயிட்டோம் போல, அதான் இப்போ கரண்ட் வந்த உடனே அதுவாக ஓடுது நினைத்த ஹரிஷ் கண்களை மூடி மீண்டும் சேரில் சாய போனான். அப்போது அவன் முன்னால் விரிந்த நிலையில் கிடந்த புத்தகங்களில் ஒன்று மட்டும் ஃபேன் காற்றின் வேகத்திற்கு படபடவென்று அடிக்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். அப்போது எதேச்சையாக
அதன் ஒரு பக்கம் ஹரிஷின் கண்களில் பட அவனுடைய முகம் மின்னல் அடித்தது போல வெளிச்சமாக மாறியது. வேகமாக அதை இழுத்து பக்கத்தில் வைத்தவன் ஒரு அவசரத்துடன் வாசிக்க ஆரம்பித்தான். அதை படிக்க படிக்க ஹரிஷின் முகத்தில் கலவையான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தது. அந்த பெரிய புத்தகத்தில் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல் இருக்க அந்த ஒரு பக்கத்தில் இருந்த இந்த விஷயத்தை தான் ஹரிஷ் 3 நாட்களாக தேடிக்கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் ஒரு ஸ்பெஷலான மெடிசின் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அந்த புத்தகங்களில் இருந்த எந்த மருந்துமே அவனுக்கு திருப்தியை தரவில்லை. மருந்து தயாரிக்கும் முறை, அதன் பலன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பவனுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யாதது போல இருக்கும். இந்த நிலையில் அவன் இப்போது படித்த அந்த பக்கத்தில் இருந்த மருந்து அவன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பிற்கு அப்படியே உருவம் கொடுத்தது போல இருந்தது. இதைத்தான் இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கான ஜாக்பாட் இதுதான். சந்தோஷப்பட்டவன் அந்த பக்கத்தை மீண்டும் மீண்டும் படித்து நன்றாக புத்தியில் ஏற்றிக்கொண்டான். அப்போதுதான் அதில் இருந்த ஒரு விஷயம் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த பக்கத்தில் இருந்த ஹெர்பல் மருந்தின் தன்மைகள் அவனை கவர அதுதான் தான் தயாரிக்க வேண்டிய மருந்து என்று முடிவு செய்தான். இதுவரை அவன் படித்த புத்தகங்களை விட இந்த புத்தகம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. என்னது இது? இதுவரைக்கும் நாம படித்த புத்தகத்தில் இருந்த ஈஸியான தமிழ் மாதிரி இல்லாம இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இது என்ன புத்தகம்? யோசித்த ஹரிஷ் புத்தகத்தின் பெயரை பார்த்தான். அதிசய சித்தர்களும் அபூர்வ மூலிகைகளும் என்று எழுதப்பட்டிருக்க எழுதியவரின் பெயர் இருந்த இடம் தண்ணீரோ எதுவோ பட்டு அழிந்திருந்தது. இந்த புக்கு நம்மக்கிட்ட எப்போ வந்துச்சு? நமக்கு இது வாங்கின மாதிரியே ஞாபகம் இல்லையே, இது ரொம்ப வருஷம் பழைய புக்கு மாதிரி வேற தெரியுது என்ற குழப்பத்துடன் அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்த ஹரிஷுக்கு சைமன் கொடுத்த பொருட்களில் ஒரு சில பழங்கால புத்தகங்களும் இருந்தது நினைவுக்கு வந்தது. சரி, எதுவா இருந்தான், எனக்கு தேவையான விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கு என்று நினைத்தவன் மீண்டும் தான் படித்த பக்கத்தை திருப்பினான். அந்த மூலிகை மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்று எழுதப்பட்டிருந்த பகுதியின் கீழ் இருந்த ஒரு வார்த்தை சடனாக அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அதிலிருந்த எல்லா பொருட்களை பற்றியும் அவனுக்கு தெரிந்திருக்க ஒரே ஒரு பெயர் மட்டும் வினோதமாக இருந்தது. மூலிகைகளை பற்றி தொடர்ந்து படிப்பதால் அவன் ஏராளமான மூலிகைகளின் பெயர்களையும் அதற்கான பலன்களையும் கற்று வைத்திருந்தான். ஆனால் அதிலிருந்த ஒரு பெயரை அவன் இதுவரை எந்த இடத்திலும் பார்த்ததில்லை. இதென்ன, நாகப்பட்சினின்னு இருக்கு? நம்மக்கிட்ட அப்படி ஒரு மூலிகையே இல்லையே. இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி இப்போதான் கேள்விப்படுறேன். அப்படின்னா இது இல்லாமல் நான் ஆசைப்படுற அந்த மருந்தை தயாரிக்க முடியாதா? யோசித்த ஹரிஷுக்குள் அதை பற்றி அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் பிறக்க தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து அந்த பெயரை பற்றி தேடியவன் திகைப்படைந்தான். உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நெட்டில் கூட அந்த பெயரை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை. இப்போ எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது? அது எங்கே கிடைக்கும்? யோசித்து யோசித்து அவனுக்கு பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது. அப்போதுதான் திடீரென்று அவனுக்குள் ஒரு ஸ்பார்க் அடித்தது. நெட்டில் தானே இல்லை, இதே மாதிரி இருக்கிற மற்ற பழங்கால புத்தகங்கள்ல அந்த பேர் இருக்கலாம்ல, பொறுமையாக தேடுவோம். முடிவெடுத்த ஹரிஷ் அங்கிருந்த பழமையான புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து டேபிளில் வைத்து ஒவ்வொன்றாக தேட ஆரம்பித்தான். கடைசியாக மூலிகைகளும் சித்தர் பாடல்களும் என்ற ஒரு புத்தகத்தில் அவன் தேடிய விவரம் கிடைத்தது. அரிய நஞ்சை தின்றவருக்கும் ஆகும், கண்ணொளியும் மெய்யிற் கமல் மனமும் நீடழகும் கூடும், அதீத சக்தி பெருகும், யமனையும் தோற்கடிக்கும், அதன் பெயர் நாகப்பட்சினி என்று அதில் எழுதப்பட்டிருந்த பாடலை திரும்ப திரும்ப படித்தவனுக்கு அதனுடைய அர்த்தம் அரைகுறையாக புரிந்தது. பின்பு ஒரு தமிழ் அகராதியை எடுத்து வைத்து அந்த சித்தர் பாட்டில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடித்து ஒரு பேப்பரில் எழுதினான் ஹரிஷ். இதிலேயே பல மணி நேரங்கள் கடந்திருக்க இருந்த ஆர்வத்தில் அவனுக்கு சோர்வு கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு கிடைத்த இந்த நூலின் நுனியை விட்டு விடாதே அறிவுறுத்தி கொண்டே இருந்தது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் எழுதி முடித்தவன் கடைசியாக தான் எழுதியதை சத்தமாக வாசித்தான். கடுமையான விஷத்தையும் முறிக்கும், கண் பார்வை கேட்கும் திறன் எல்லா உணர்வுகளும் அதிகமாகும், உடம்பில் சக்தி கூடும், யமனையும் தோற்கடிக்கும், அதாவது சாவையை தோற்கடிக்கும், அதோட பேரு நாகப்பட்சினி என்று ஹரிஷ் வாசித்த சத்தம் அந்த இரவு நேரத்தில் கணீர் என்று ஒலித்தது. வாவ், இதுவரைக்கும் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் நான் டேப்லெட்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு டேப்லெட் இருக்கா? அதை மட்டும் நான் உருவாக்கிட்டேன்னா அதோட வேல்யூவே வேற மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாகபட்சினி மூலிகை எங்கே கிடைக்கும்? தனக்குள் யோசித்த ஹரிஷ் மறுபடியும் அங்கிருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான்.
ஹெர்பல் மெடிசனுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நாம் உருவாக்கின மெடிசின்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான். பட் நம்ம தமிழ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டோம்? சரி பரவாயில்ல, இந்த முறை நாம் சித்தர்கள் ஃபார்முலாவை வச்சு மருந்து தயாரிப்போம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.